வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது மேக்ஸ் வீடியோ. மேக்ஸில் நம்மளோட சேனலில் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி ஆப்டிடியூட் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதில் அளவையில் சாப்டர் மட்டும் பேலன்ஸ் இருக்குது, அதையும் நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன். மற்றபடி எல்லா தலைப்புக்கும் எல்லா மாடல் சம்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அதாவது 10 கொஸ்டினோட கம்பைலேஷன் வீடியோவும் தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். நீங்கள் அதையும் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து லாஜிக்கல் ரீசனிங்க்கு மட்டும் தனியாக 10 மார்க் இப்போ புது சிலபஸில் ஒதுக்கியிருக்காங்க. அதில் ரீசனிங் அப்படின்னா கூட அதுக்குள்ளே நிறைய தலைப்புகள் வந்து கவர் ஆகும். ஆல்ரெடி நம்ம வந்து நம்பர் சீரீஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ், ஆல்ஃபா சீரீஸ், அதாவது லெட்டர்ஸ் வச்சு லெட்டரையும் நம்பரையும் மிக்ஸ் பண்ணி இப்படி எல்லா மாடலுமே பார்த்துட்டோம். ஏஜ் சம்ஸ், ஓகேவா, வயது கணக்குகள், டைரக்ஷன்ஸ், திசைகள், இந்த டைரக்ஷனில் போனால் எப்படி, இந்த டைரக்ஷனில் போனால் கடைசியில் அவங்க எங்கே இருக்காங்க, அந்த மாதிரி கொஷின்ஸ் வரும் இல்லையா, அந்த மாதிரி மாடலும் முடிச்சாச்சு. பார்க்காதவங்க நம்மளோட சேனலில் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஒவ்வொரு தலைப்பையும் போட்டு நீங்கள் பை ஏஎஸ்பிஎன் அகாடமின்னு போட்டால் கூட உங்களுக்கு வந்து சர்ச் பண்ணால் கிடைக்கும். இல்லையா, நீங்கள் வந்து தமிழ் வீடியோஸ் இந்த மாதிரி வீடியோஸில் வந்து உங்களுக்கு மேலே வாட்ஸ்அப்புக்கும் டெலகிராமுக்கும் சேனல் இருக்கும். அந்த சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இம்மிடியேட்டாக அப்டேட் அதில் வந்துடும். அதே மாதிரி கால் ஃபார் வந்ததுக்கப்புறம் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் இருக்குது. அந்த டெஸ்ட் பேட்சும் உங்களுக்கு வந்து அந்த டெலகிராம் இல்லை வாட்ஸ்அப் சேனலில் தான் ரன் ஆகும். அதனால் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து அதில் பார்க்க முடியல அப்படின்னா ஒவ்வொரு வீடியோ கீழேயும் டிஸ்கிரிப்ஷனில் கீழே போய் பாருங்கள். மோர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வாட்ஸ்அப் சேனல் லிங்க், டெலகிராம் சேனல் லிங்க் இருக்கும். அதுலேயும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒன்றில் ஜாயின் பண்ணிக்கிட்டால் கூட போதும். ஓகே, நம்ம இப்போ இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பிளட் ரிலேஷன்ஸ், அதாவது ரத்த உறவுகள். ரத்த உறவுகள் முன்னாடி போடணுமே மேடம் அப்படின்னு சொல்லிடாதீங்க. ஆக்சுவலாக போடணும் தான். அதை நான் போட்டால் ஒரு சில பேர் இரத்த உறவுகள் அப்படின்னு வாசிக்க ஆரம்பிச்சிருவீங்கன்றதுக்காக நான் இப்படியே போட்டுட்டேன். ஓகேவா, பிளட் ரிலேஷன்ஸ் சம்மந்தப்பட்ட சம்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து ஏன் ரத்த உறவுகள்னே பேர் வந்துச்சு அப்படின்னா, இதில் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளோட பிளட் ரிலேஷன்ஸில் இருக்கிறவங்கள இவங்க நம்மளுக்கு என்ன வேணும், இந்த மாதிரி முறையில் போனால் இவங்க நம்மளுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு தான் இது. அதாவது குடும்ப உறவுலயே பாதி பேருக்கு இது மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. அவங்கள எப்படி கூப்பிடுறதுன்னே தெரியாது. ஒவ்வொரு வாட்டியும் அம்மாட்ட ஓடி போய் நம்ம கேட்போம். அம்மா அவங்க என்ன வேணும்? அப்பாவா, அம்மாச்சி, மாமாவா, சித்தப்பாவா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்போம். புரியுதுங்களா? அப்போ ஒரு குத்து மதிப்பா அப்பான்னு சொல்லிட்டு போயிருவோம் எல்லாரையும். ஓகேவா? பெரியப்பாவா இருந்தாலும், சித்தப்பா இருந்தாலும் என்னங்கப்பா அப்படின்ட்டு போயிரலாம். என்னங்கம்மா அப்படின்ட்டா காமன் ஆயிரும். அதுவும் இன்னும் இங்கிலீஷ்லலாம் சொல்லிட்டோம்னா இன்னும் ஆன்டி, அங்கிள்ன்ட்டோம்னா அது சித்தப்பாவா இருந்தாலும், மாமாவா இருந்தாலும், அத்தையா இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தையோட முடிஞ்சு போயிரும். இப்படிதான் வச்சு ஓட்டிக்கிட்டு இருப்போம். ஆனா, இனிமேலு டிஎன்பிஎஸ்சிக்குள்ள நீங்க வந்துட்டா அது செட் ஆகாது. யாரு யாருக்கு என்ன உறவு வரும் அப்படிங்கிறது வந்து நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஒரு குடும்பத்துக்குள்ளேயே நம்ம தெளிவா இல்லன்னா, நம்ம எப்படி ஒரு கவர்மெண்ட்ல எம்ப்ளாயியா இருந்து நாட்ட கவனிக்கிறது? சரியா? அப்போ கண்டிப்பா இத நம்ம தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லாட்டி கூட, நம்ம வந்து நம்ம பிள்ளைங்களுக்கும், அடுத்த சந்ததிகளுக்கும் இத சொல்லிக் குடுக்கறதுக்காவது நம்ம தெரிஞ்சிருக்கணும். இதுல ஏன் ரத்த உறவுகள்னு வந்துச்சுன்னு சொல்லல இல்லையா? அதாவது இப்போ ஒரு ஆஃபீஸ்ல ஒரு மேனேஜர் இருக்காங்க. அவங்களுக்கு கீழ ஒரு பிஏ இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்றாங்க. அப்ப இவங்களுக்கும் அவங்களுக்கு என்ன உறவுன்னுலாம் கொஸ்டின் வரவே வராது. புரியுதா? ஒரு அரசியல்வாதி இருக்காரு. அவர் வந்து ஒரு இதுக்கு ஆளுநரா இருக்காரு. இன்னொருத்தர் வந்து சிஎம்மா இருக்காரு. இப்ப இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன உறவு? அப்படி கொஸ்டின்ஸ் வராது. ஓகேவா? அதனால தான் ரத்த உறவுகள் அப்படிங்கிற பேரே குடுத்துருக்காங்க. நம்ம ஃபேமிலி ட்ரீக்குள்ள இருந்து மட்டும் தான் கொஸ்டின்ஸ் வரும். நீங்க அத மட்டும் பிராக்டிஸ் பண்ணா போதும். அதுக்காக தான் இது பேரே அது. தலைப்பு புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஏன் இந்த மாதிரி குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத. சரி. இப்ப இதுல இந்த ஒரு பார்ட் மட்டும் தான் நான் போடப் போறேன். இந்த ஒரு பார்ட்ல ஒரு 10 சம் உங்களுக்கு குடுத்துருக்கேன். ஒரு சாம்பிள் மாதிரி எப்படியெல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு. இந்த 10 மாடல நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணாலே போதும். எக்ஸாம்ல எப்படி கேட்டாலும் உங்களால ஆன்ஸர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மீனா என்பவர் கமலாவின் மகள். கமலா என்பவர் மகாலட்சுமியின் மகள். மகாலட்சுமியின் கணவர் ராஜன் எனில் மீனாவுக்கு ராஜன் என்ன உறவு முறை? இப்படித்தான் வரும். பிளட் ரிலேஷன்ஸ் அப்படின்னும் போது. ஓகேவா? இப்போ இத நம்ம நிறைய பேர் நிறைய உங்களுக்கு சொல்லுவாங்க. இப்படியா வச்சுக்கோங்க. அதாவது கேர்ள், பெண்கள மென்ஷன் பண்றதா இருந்தா, பெண்கள்னா நம்ம நோட் பண்ணும்போது பிளஸ்ன்னு போட்டு வச்சுக்கோங்க. ஆண்கள்னா
மைனஸ்ன்னு டினோட்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. அதே இது கணவர், மனைவி அந்த மாரி ஸ்பௌஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி கணவர், மனைவி அப்டின்னா, இந்த மாதிரி சிம்பல் இப்டி போடுவாங்க. இப்டி போட்டு வச்சுக்கோங்க 2 பேருக்கு இடையில. இந்த மாதிரி நெறைய குடுத்துருப்பாங்க. இப்படியும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களோட இஷ்டம் தான். இப்படிதான் பிளஸ் தான் போடணும், மைனஸ் தான் போடணும்னு அவசியம் இல்ல. நான் ஒரு இவங்க லேடின்னு மென்ஷன் பண்றதுக்கு நான் ரவுண்ட் போட்டுக்குருவேன். அதே இது ஆண்ன்னு மென்ஷன் பண்றதுக்கு கட்டம் போட்டுக்குருவேன். அப்படின்னு நீங்க வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். கணவர், மனைவினா அதுக்கு வந்து நான் ஒரு சிம்பல் வச்சுக்குவேன். ட்ரையாங்கிளா வச்சுக்குவேன். தாத்தா, பாட்டி அப்படின்னா ஒரு டைமண்ட் போட்டுக்குவேன். இப்படி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அது உங்களோட இஷ்டம். இல்ல எனக்கு இந்த மாதிரி சிம்பல்லாம் வேணாம். நான் டைரக்ட்டாவே அப்படியே ஆரோ போட்டு இவங்களுக்கு அடுத்து இவங்க, இவங்களுக்கு அடுத்து இவங்க அப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறேன். அப்படி சொன்னாலும் ஓகே தான். சரியா? இப்ப நான் சம் போடுறேன். அதுலருந்து நீங்க புரிஞ்சுக்குவீங்க. பாருங்க. மீனா என்பவர் கமலாவின் மகள். அப்போ நான் என்ன எழுதணும்? மீனா. ஓகேவா? மீனா என்பவர் யாரோட மக? கமலா அப்படிங்கிற ஒருத்தவங்களோட மகள். புரியுதா? எழுதும்போதே நான் இப்படி போட்டு எழுதிக்கிறணும். ஓகேவா? அப்ப கமலாவோட மகள் மீனா எழுதிட்டேன். அடுத்தது இந்த கமலா என்பவர் மகாலட்சுமியின் மகள். அப்ப இதுக்கு மேல ஒருத்தர் இருக்காங்க. யாரு? மகாலட்சுமி. மகாலட்சுமி இருக்காங்க. இவங்களோட மகள் தான் இந்த கமலாவே. புரியுதா? அப்ப நம்மளுக்கு புரிஞ்சு போச்சு. இது பாட்டி, இது பொண்ணு, இது பேத்தி. வந்துருச்சு வரிசையா. இப்போ மகாலட்சுமியின் கணவர் ராஜன். அப்போ யாரு? சைடுல எழுதிக்கோங்க. மேக்ஸிமம் இந்த கணவர் மனைவினா சைடுல எழுதிக்கோங்க. அப்பா, தாத்தா, பாட்டின்னா மேல எழுதுங்க. மகள், பேரன், பேத்தின்னா கீழ எழுதுங்க. அவங்க பேருக்கு கீழ கீழ எழுதுங்க. அப்ப உங்களுக்கு அதுவே புரிஞ்சிரும். இப்ப இவரோட கணவர் தான் யாரு? ராஜன். நீங்க எழுதும்போதே இப்படி எழுதிட்டு கணவர் அப்படின்னு இந்த இடத்துல போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்க்கும்போது புரிஞ்சிரும். ஓகே இவரோட பொண்ணு, இது இவங்களோட கணவர் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிரும். இந்த மாதிரி சிம்பிளா எழுதிக்கிட்டா கூட போதும். பிளஸ், மைனஸ், ரவுண்டு, ஸ்கொயர்லாம் போட்டு எனக்கு கன்ஃப்யூஸ் ஆயிரும் அப்படின்னா. ஏன்னா மகள்னு போட்டாலே அது பெண்ணு தான் தெரிஞ்சிரும். மோஸ்ட்லி பேரோட தான் குடுப்பாங்க. அப்ப பேர பார்த்தாலே அது பொண்ணா, ஆணான்னு கண்டுபிடிச்சிடலாம். சரி. இப்போ இதுவரைக்கும் நான் குடுத்துருக்கத எடுத்து எழுதிட்டேன். இப்ப கொஸ்டின் என்னது? மீனாவுக்கு ராஜன் என்ன முறை? இப்ப இவ்வளோதான் கொஸ்டினு. மொத்தம் குடுத்துருக்க ஹிண்ட் இவ்வளோதான். இப்போ இந்த மீனாவையும், ராஜனையும் கம்பேர் பண்ண சொல்றாங்க. இந்த மீனாவுக்கு ராஜன் என்ன முறைன்னு கேட்குறாங்க. பாருங்க, மீனாவோட அம்மா. அப்போ மகாலட்சுமி யாரு? மீனாவோட பாட்டி. அப்ப மகாலட்சுமியோட கணவர் ராஜன். மீனாக்கு என்ன வேணும்? தாத்தா. அவ்வளோதான். தாத்தா தான் ஆன்சர். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் இன்னொன்னு இருக்கு. கொஸ்டின் கேட்கும்போது, ராஜனுக்கு மீனா என்ன முறை அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. பேத்தின்றது தான் ஆன்சர். யாருக்கு யாரு அப்படின்னு கொஸ்டின்ல கேட்குறாங்கன்றத நீங்க கவனமா பார்க்கணும். மீனாவுக்கு ராஜன் என்ன வேணும்னு கேட்டிருக்காங்க இங்க. அதனால மீனாவுக்கு ராஜன் வந்து தாத்தா வேணும். ஓகே. அப்ப தாத்தா தான் ஆன்சர். ஆனா, ராஜனுக்கு மீனா என்ன உறவு முறைன்னு கேட்டிருந்தா, பேத்தி அப்படிங்கிறது தான் சரியான விடை. அந்த கொஸ்டின் நீங்க எழுதுறது, அந்த ஃபேமிலி ட்ரீ எழுதுறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. கடைசியில என்ன கொஸ்டினோ அத தெளிவா பார்த்து யாருக்கு யாரு அப்படின்ற கொஸ்டின. ஏன்னா 2 பேர் கடைசியில கம்பேர் பண்ணி குடுத்துருப்பாங்க. இவங்களுக்கு இவங்கன்னு. அந்த 2 பேரோட ஆன்ஸருமே கீழ இருக்கும். அத நீங்க கன்ஃப்யூஸ் பண்ணிறாம நீங்க பார்த்து சூஸ் பண்ணணும். புரியுதா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்னால நான் டீப்பா சொல்லிக் குடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து கொஞ்சம் டக்குன்னு பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஏ என்பவர் பியின் சகோதரர். சி என்பவர் பியின் தந்தை. டி என்பவர் சியின் தந்தை என்றால் ஏ என்பவர் டிக்கு என்ன உறவுமுறை? இப்ப பேரை சொல்லும்போது கூட ஓரளவு நம்மளுக்கு வந்து கெஸ் பண்ணிரலாம். ஆனா இந்த ஏ, பி, சின்னு குடுப்பாங்க பார்த்தீங்களா? அப்படி குடுக்கும்போது எப்பயுமே கொஞ்சம் கன்ஃப்யூஷனா தான் இருக்கும். எப்பயுமே இந்த மாதிரி சம்ம தனியா எடுத்து எழுதாம ஓரலாவே நான் அப்படியே பார்த்து அப்படியே மைண்ட் கால்குலேஷன்லயே போட்டேன் அப்படின்னு போடவே முடியாது. தப்பா தான் வரும். அதனால நீங்க டக்குன்னு அத எடுத்து நோட் பண்ணி எழுத பழகிக்கோங்க. சரி. இப்ப பாருங்க. பின்னு ஏ என்பவர். ஓகேவா? ஏ என்பவர் பியின் சகோதரர். அப்ப சகோதரர், கணவன், மனைவின்னா 2 பேரும் ஈக்குவல் தான். அதனால ஈக்குவலா எழுதிக்கலாம். இப்ப ஏ என்பவர் ஓகேவா? ஏ என்பவர் பியின் சகோதரர்.
ஓகேவா? அப்ப இங்க 2 பேர் இருக்காங்க. ஏ, பி. இது வந்து சகோதரர். சகோ அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். அடுத்தது என்ன கொஸ்டின் குடுத்துருக்காங்க? சி என்பவர் பியின் தந்தை. இந்த பியோட தந்தை ஒருத்தர் இருக்காரு. அதுதான் சி. அப்ப இப்படி போட்டுக்கோங்க. தந்தைனா தந்தை, தாத்தா, பாட்டினா மேல, மகன், பேரன்டா கீழ, சகோதரன், சகோதரிகள்னா சைட்ல, கணவன், மனைவினாலும் சைட்ல. ஓகேவா? இதுதான். இப்போ 2வது இது எழுதியாச்சு. 3வது கொஸ்டின் பாருங்க. 3வது சென்டென்ஸ். டி என்பவர் சியின் தந்தை. அதுக்கு மேல ஒருத்தர் இருக்காரு. டி என்பவர் இந்த சியோட தந்தை. புரியுதா? இப்ப பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இது தாத்தா, இது பையன், இது பேரன் அப்படின்னு நம்மளுக்கு புரிஞ்சிரும். சரியா? இப்ப ஓகே. இப்ப நீங்க வந்து இந்த இடத்துல போட்டுக்கிட்டே வந்துரலாம். மகன் மகன் இல்ல. தந்தைன்னு தானே கொஸ்டின்ல குடுத்துருந்தாங்க. கொஸ்டின்ல என்ன குடுத்துருந்தாங்களோ, அதவே நீங்க நோட் பண்ணியும் வச்சுக்கலாம் இந்த இடத்துல. இவரோட தந்தை இவரு. ஆரோ மேல தானே போட்டிருக்கேன். இவரோட தந்தை இவரு. இப்படி வேணா அங்கனயே போட்டுக்கோங்க. நான் சொல்லி சொல்லி போடுறனால டைம் எடுக்குது. நீங்களா பண்ணும்போது இது 30 செகண்ட் கூட ஆகாது. சரி, இப்ப இதெல்லாம் போட்டோம். இப்போ ஏ என்பவர் டிக்கு என்ன உறவுமுறை? இவ்வளவுதான் ஃபேமிலி டீம் முடிஞ்சிருச்சு. இவங்க கொஸ்டினுக்கு வந்துட்டாங்க டைரக்ட்டா. ஏ என்பவர் இந்த டிக்கு என்ன உறவு முறை? இதுதான் கொஸ்டின். இப்ப என்ன கேக்குறாங்க? ஏ ஏ வந்து டிக்கு என்ன வேணும்? இது தாத்தா. இது இது வந்து பையன், பேரன். அவரோட சகோதரரும் பேரனா தானே இருக்கணும். அப்ப இது வந்து சொந்த கூட பிறந்த சகோதரனா இருக்கலாம், சித்தப்பா பையன், பெரியப்பா பையனா இருக்கலாம். ஆனா சகோதரர். 2 பேரும் சகோதரர்ன்ட்டாலே டிக்கு இவரும் பேரன் தான் வரும். அப்ப ஆன்சர் பேரன் அப்படிங்கிறது தான் சரியானது. இப்ப கொஸ்டினு ஏவுக்கு டி என்ன உறவு முறைன்னு கேட்டிருந்தா என்ன வரும்? தாத்தா அப்படிங்கிறது தான் ஆன்சரா வந்திருக்கும். ஆனா அவங்க கேட்டது வந்து ஏ என்பவர் டிக்கு என்ன உறவு முறை? அப்ப பேரன். புரியுதுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் 3 கொஸ்டின் போலாம். 3 கொஸ்டின் பாருங்க. ஏ என்பவர் ஒரு பெண்மணியிடம் உன் தாயாரின் கணவரின் தங்கை இல்ல தங்கை எனக்கு அத்தை எனக் கூறினார் எனில் ஏவிற்கு அப்பெண் என்ன உறவுமுறை? இந்த மாதிரி கேட்பாங்க. ஒருத்தரை நேரடியா பார்த்து சொல்ற மாதிரி. புரியுதா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இப்போ ஏன்னு ஒருத்தர் இருக்காரு. சரியா? இந்த ஏங்கிறவரு ஒரு பொண்ண பார்த்து சொல்றாரு. அந்த பொண்ணு யாருன்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? யாரோ ஒரு பொண்ணுகிட்ட சொல்றாரு. அந்த பொண்ணோட தாய்னா நம்ம மேல தானே எழுதணும். மேல எழுதிக்கலாம். அந்த பொண்ணோட தாய். தாயோட கணவர். கணவரும் யாருன்னு நம்மளுக்கு தெரியாது. அந்த கணவரோட தங்கை. இதுதான் கொஸ்டின்ல குடுத்துருக்காங்க. சரியா? இந்த கணவரோட தங்கை எனக்கு அத்தை வேணும்னு சொல்றாரு. புரியுதா? இதுதான் கொஸ்டின். ஒரு பொண்ண பார்த்து, "உன் தாயோட கணவரோட தங்கை எனக்கு அத்தை" அப்படின்றாரு. அப்ப இவங்க 2 பேருக்கும் என்ன உறவு முறைன்னு கேட்குறாங்க. இப்ப நீங்க பாருங்க, இந்த பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் இவங்க என்ன வேணும்? இது ஒரு பொண்ணு. அது யாரா வேணாலும் இருக்கட்டும். அந்த பொண்ணோட அப் அம்மாவோட கணவர்னா யாரு? அப்பா. வேற ஒண்ணும் இல்ல. அப்பாவோட தங்கை என்ன வேணும்? அப்பாவோட தங்கச்சி இந்த பொண்ணுக்கே அத்தை தானே வேணும். அப்போ இந்த பொண்ணுக்கும் அத்தை முறை வர்ற ஒருத்தர, இந்த ஏ என்ன சொல்றாரு? எனக்கும் அத்தைன்னு சொல்றாரு. அப்ப 2 பேருக்குமே இவங்க அத்தைன்னா, இவங்க 2 பேருக்கு இடையில என்ன உறவு முறை இருக்கணும்? அண்ணன், தங்கை உறவு முறை. புரியுதா? அப்ப இந்த பொண்ணு, இங்க அக்கான்னு இருக்கலாம், சகோதரின்னு இருக்கலாம், இல்ல தங்கைன்னு இருக்கலாம். எல்லாமே ஆன்சர் கரெக்ட் தான். இப்படிதான் வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். இதுல சம்டைம்ஸ் வந்து கன்ஃப்யூஸ் ஆகுது உங்களுக்கு அப்டின்னா, நீங்க ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன அப்டின்னா, உங்க ரிலேட்டிவ்ல ஒருத்தர ஞாபகம் வச்சுக்கணும். நான் வந்து இப்ப எங்க ரிலேட்டிவ்ல ஒருத்தர் பேர சொல்லி நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு புரியாது. நீங்களா உங்கள ரிலேட்டிவ ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது இப்போ ஒரு தாய், அவங்க கணவர், அவங்க தங்கை இவங்கலாம் இருக்கிற மாதிரி, அந்த கொஸ்டின்ல இருக்கிற எல்லாரும் இருக்கிற மாரி ஒரு ஃபேமிலி எடுத்துக்கணும். உங்க ரிலேட்டிவ்லயே. இப்ப அவங்கள நீங்க கெஸ் பண்ணிக்கிட்டு, அவங்களோட அப்பா, அப்பாவோட தங்கச்சி, அத்தை.
அப்ப இந்த பையனுக்கும் அது அத்தை அப்படின்னா, அப்ப 2 பேரும் அண்ணன் தம்பிக்கு தானே அத்தையா வரும். அப்படின்னு நீங்க கெஸ் பண்ணலாம். மத்த சம்முக்குமே இதே மாதிரி தான். இதுக்கு முன்னாடி சொன்னோம்ல, அவங்களோட அம்மா வந்து கமலா, அவங்களோட அம்மா மகாலட்சுமின்னா, நீங்க அந்த இடத்துல உங்க வீட்ல இருக்கிற யாரோ ஒருத்தர, ஓகேவா? ஒரு ராணியவோ, ஒரு சாந்தாவோ, யாரையோ நீங்க வந்து அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிட்டு, நீங்க அப்படியே ரிலேஷன்ஷிப்ப கண்டுபிடிச்சீங்கன்னா ஈஸியா வந்துரும். நீங்க அந்த மாதிரியும் இந்த சம்ஸ் பண்ணும்போது ட்ரை பண்ணி பாருங்க. உங்க ரிலேட்டிவ்ஸ நெனச்சுக்கிட்டேவும், நீங்க உங்க கொஸ்டின் பேப்பர்ல பிராக்டிஸ் பண்ணும்போது உங்க ரிலேட்டிவ் பேரவே எழுதிக்கிறலாம். ஓகேவா? இவங்க, அவங்க அப்பா, அப்ப இவரு, அவங்க தங்கச்சின்னா அவங்க இவங்க, அந்த ஆன்டி பேரு, அந்த ஆன்டி எழுதிக்கிறீங்க. அந்த மாதிரி கூட நீங்க எழுதிக்கிறலாம். நீங்க இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் அப்டின்னும் கெஸ் பண்ணி எழுதி பாருங்க. உங்க ரிலேட்டிவ வச்சும் ட்ரை பண்ணி பாருங்க. எது உங்களுக்கு ஈஸியா இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கு. ஏன்னா ஒரு சில பேர் நல்ல பெரிய குடும்பத்தில இருப்பீங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு நெறைய ரிலேஷன்ஷிப் இருக்கும். அவங்க வந்து அந்த மாரி கம்பேர் பண்ணாலே ஈஸியா டக்கு டக்குன்னு கொண்டு வந்துரலாம் ஆன்ஸர. ஓ! இவங்க தானே. ஓ! அப்ப இவங்க எனக்கு என்ன வேணும்? சித்தி. அப்ப இதுக்கு ஆன்ஸரும் சித்தி தான். அப்டின்ற மாதிரி நீங்க கொண்டு வந்துரலாம். ஒரு சில பேரு ஆம், பெருசா வந்து ரிலேட்டிவ்ஸ் கூட வந்து மிங்கிள் ஆயி வாழ்ந்திருக்க மாட்டீங்க. உங்களுக்கு வந்து அந்த பழக்கம் இருக்காது. அதிக சொந்த பந்தத்த சொல்ல தெரியாது உங்களுக்கு. அப்படி இருக்கவங்க இந்த மாதிரி ஏ, பி, சின்னே வச்சே நீங்க போட்டுக்கோங்க. புரியுதா? ஓகே. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 4த் சம். ரொம்ப ஈஸி இது. நீங்க கொஞ்சம் கத்துக்கிட்டீங்கன்னா போதும். ரொம்ப ஈஸியா இருக்கும். பாருங்க P என்பது Qவின் கணவர் மற்றும் R என்பது S மற்றும் Qவின் தாய் எனில் R என்பவர் Pக்கு என்ன உறவு? இப்ப என்ன கொஸ்டினு? கொஸ்டின்ல வரிசையா குடுத்திருக்கிறது படி வாங்க. P என்பது Qவின் கணவர். Pங்கிற ஒருத்தரு. சரியா? நான் எதுக்கு இத கட்டம் போடுறேன்னா, கண்டிப்பா போடணுமான்னா, அப்படியெல்லாம் இல்ல. உங்களுக்கு வந்து நான் எழுதுற எழுத்துக்கள்ல ஏதாவது கன்ஃப்யூஸ் ஆயிறக்கூடாது வார்த்தைகள்ன்றதுக்காக, நான் தெளிவா புரியறதுக்காக அப்படி போட்டு காமிக்கிறேன். P என்பது Qவின் கணவர். நீங்க வெறும் ஒத்த கோடு கூட போட்டுக்கலாம். கணவர்னா சைட்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. Qவின் கணவர். கணவர்ன்னு எழுதிக்கங்க இங்க. வேணாம். நீங்களே சிம்பல் யூஸ் பண்றீங்களா மேடம் சொல்லிருவீங்க. அதனால நான் இப்படியே போட்டுறேன். P என்பவர் Qவின் கணவர். சரியா? Q. இது கணவர். இங்கேயே நான் போட்டு வச்சுர்றேன். இப்ப அடுத்த கொஸ்டின் என்ன குடுத்துருக்காங்க? அடுத்த சென்டென்ஸு. R என்பது S மற்றும் Qவின் தாய். R அப்படின்னு சொல்லி, இப்போ தனியா ஒரு கேரக்டர் என்ட்ரி ஆகுது. R. இந்த R யாருன்னா, S மற்றும் Q. Sன்னு இன்னொருத்தரு. இந்த Sக்கும், இந்த Qவுக்கும் தாய். 2 பேருக்கும் இவங்க தான் அம்மா. புரியுதா? இப்ப இவங்க 2 பேருக்கும் இவங்க தாய் அப்படின்னு குடுத்துட்டாங்க. இப்ப கொஸ்டின் என்னன்னா, எனில் R என்பவர் Pக்கு என்ன உறவுமுறை? இந்த 2 பேரையும் தான் இவங்க கேட்குறாங்க. இவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு? என்ன உறவுமுறை இருக்குன்றது தான் கொஸ்டின். பாருங்க, Pயோட கணவர் தான் வந்து Q. சரியா? அப்ப Pயோட கணவர்ன்னும்போது இவங்க ஒரு லேடி, அவங்களோட கணவர் வந்து Q. இப்ப இந்த Qவுக்கும் இன்னொரு Rன்றவங்களுக்கும் தாய் தான் இந்த R. அப்போ இது யாரு? Qவுக்கு R அப்படின்ட்டாலே நீங்க இந்த Sக்கு R வந்து என்ன வேணுமான்னா இருந்துட்டு போட்டும். நம்மளுக்கு அது தேவையில்ல. P அப்படிங்கிற ஒரு லேடிக்கு Q கணவர். அந்த Qவுக்கு R தாய்னா, இந்த Pக்கும் Rக்கும் என்ன சம்மந்தம்? மாமியார். அவ்வளோதான். அவங்களோட மாமியார் அது. இந்த S வந்து யாரா வேணாலும் இருக்கட்டும். அது இப்ப நம்மளுக்கு தேவையே இல்ல. நம்மள கன்ஃப்யூஸ் பண்றதுக்காக குடுத்தது தான் இந்த S. நம்மளுக்கு தேவை வந்து இவ்வளோதான். Pயோட கணவர் Q. அந்த Qவோட தாய் வந்து R. R வந்து இப்ப Pக்கு என்ன வேணும்? மாமியார். அவ்வளோதான். புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் போலாம். 5த் சம். பாருங்க. ரமிளா கூறுகையில், எனது மாமனாரான ராமநாதனின் ஒரே மகனான ராமன் ராகவியின் தந்தை. ரமணி ராகவியின் சகோதரி என்றால், ரமணி ராமநாதனுக்கு என்ன உறவு? பாருங்க, இந்த மாரி கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப கன்ஃப்யூசிங்கா இருக்கும். ஏன் அப்டின்னா, அந்த வேணும்னே நம்மள குழப்புறதுக்காகவே ஒரே மாதிரி வர்ற பேர்களா குடுத்துருப்பாங்க. பாருங்க, ரமிளா, ராமநாதன், ராமன், ராகவி, ரமணி எல்லாமே பாருங்க ரான்னு. அப்பதான் நம்ம கன்ஃப்யூஸ் ஆவோம்ன்னு சொல்லிட்டு. யார் பேர எங்கன்னா எல்லாமே புது ஆளுகள் இல்லையா? நம்மளுக்கு பழக்கம் இல்லாதவங்க. அப்ப பேர்கள்ல கன்ஃப்யூஸ் ஆயிருவோம் நம்ம. அதுக்காகவே இந்த மாதிரி ஒரே வரை வர்ற மாதிரி குடுப்பாங்க பேர்கள்லாம்.
அது தெரியணுன்றதுக்காக தான் இந்த கொஸ்டினே நான் குடுத்தேன் உங்களுக்கு. இப்ப எல்லாமே ரான்னு வரும்போது கன்ஃப்யூஸ் ஆகும். நம்ம வந்து தெளிவா எடுத்து எழுதும்போது நீங்க ஷார்ட்டாலாம் எழுதவே கூடாது. ஃபுல்லா எழுதணும். அப்பதான் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். சரி. இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதலாம். இது ஒண்ணும் கஷ்டம் இல்ல. இந்த ரமீலா என்ன சொல்றாங்க அப்டின்னா, ரமீலா. ஃபர்ஸ்ட்டு ரமீலாவ எழுதிக்கங்க. எனது மாமனாரான ராமநாதனின் ஒரே மகன். அப்போ பாருங்க, இந்த ரமீலாவுக்கு ஒரு கணவர் இருக்காரு. ஏன்னா, ரமீலாவோட மாமனார்ன்னு கொஸ்டின் வந்துருச்சு. அப்போ ஒரு கணவர் இருக்காரு. அவர் பேரு குடுக்கல. ஆனா, அந்த மாமனார் பேரு குடுத்துருக்காங்க. யாரு? ராம ராமநாதன். ராமநாதன் தான் மாமனாரு. மாமனாரான ராமநாதனின் ஒரே மகனான ராமன். அப்ப ராமநாதனுக்கு ஒரு பையன் தான் அப்படிங்கிறது இங்க நல்லா தெளிவா மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த ரமீலா யாரோட மனைவியா இருக்க முடியும்? அந்த ஒரு பையனோட மனைவியா தானே இருக்க முடியும். அப்ப இவங்க வீட்டுக்கார் பேரு தான் ராமன். புரியுதா? ராமநாதன் எங்க மாமனாருக்கு ஒரே பையன் தான் அப்படின்ட்டா என்ன அர்த்தம்? அப்ப அவங்க கணவர் தான் அது. இப்போ ராமன் ராகவியின் தந்தை. பாருங்க. இப்ப இந்த ராமன் ராகவியின் தந்தைன்னு சொல்றாங்க. அப்ப இவருக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு தான் ராகவி. அப்ப ராகவியோட தந்தை தான் ராமன். அவரோட தந்தை ராமநாதன். இந்த ராமனோட மனைவி ரமீலா. இந்த ஃபேமிலி ட்ரீ வந்துருச்சு. இப்போ அடுத்து புதுசா ஒரு கேரக்டர் பாருங்க இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ரமணி ராகவியின் சகோதரி. ராகவியோட சகோதரி. ஓகேவா? யாரு? ரமணி. 2 பேரும் அக்கா, தங்கச்சி. இப்போ இந்த ரமணி ராமநாதனுக்கு என்ன உறவு முறைன்னு கேக்குறாங்க. இந்த ரமணிக்கும் ராமநாதனுக்கும் என்ன உறவு முறை? பாருங்க. ராமநாதனோட பையன். அவங்க பையனோட பொண்ணு தான் ராகவி. அப்ப ராகவி பேத்தின்னா, அவரோட சகோதரி ரமணியும் பேத்தி தானே வேணும். வேற ஒண்ணுமே இல்ல. நம்ம அந்த ஃபேமிலி ட்ரீய மட்டும் டக்குன்னு எழுதிட்டோம்னா, நம்மளுக்கு ஆன்சர் ஈஸியா வந்துரும். அப்ப பேத்தி. 2 பேருக்கு. யாருக்கு? ரமணி ரமணி ராமநாதனுக்கு என்ன உறவுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்ப ரமணி பேத்தி. ராமநாதன் ரமணிக்கு என்ன உறவு முறைன்னு கேட்டா தாத்தா. சரியா? நான் 2யுமே சொல்லிடுறேன். ஆனா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பேத்தி. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 6th கொஸ்டின் பாருங்க. ரேகா என்ற பெண் ஒரு பெண்ணை அறிமுகப்படுத்தி பின்வருமாறு கூறுகிறாள். ரேகான்னு ஒரு பொண்ணு. அவ இன்னொரு பொண்ண இன்ட்ரோடியூஸ் பண்ணி என்ன சொல்றான்னா, அவள் எனது தாயின் தாய்க்கு ஒரே மகள். எனில் ரேகா அவளுக்கு என்ன உறவு? அதாவது என்னோட தாய்க்கோட தாய்க்கு ஒரே மகள் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்ப இப்படி கேட்பாங்க நெறைய வாட்டி. இது கன்ஃப்யூஸ் ஆகுற மாதிரி இருக்கும் கொஸ்டின பார்க்கும்போது. ஆனா நீங்க எடுத்து எழுதுங்க. பாருங்க ரொம்ப ஈஸி தான். சாதாரணமா சொல்ல வேண்டியது தான் அதுல சொல்லியிருப்பாங்க. சரியா? ஒரு படத்துல கூட காமெடியா சொல்லியிருப்பாங்க. நெறைய அந்த அந்த இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் சொல்லி கடைசியில சொல்லுவான். அப்போ ஒரு அடி அடிச்சேனே, "இல்ல எங்க அக்கா வீட்டுக்காரு" அப்படின்னுவான். "இத முதல்லயே சொல்ல வேண்டியது தானடா" அப்படின்னு சொல்லுவான். அது மாதிரி தான். அ பாருங்க ரேகான்னு ஒருத்தவங்க இருக்காங்களாம். அந்த ரேகா வந்து என்ன சொல்றாங்கன்னா, யாரோ ஒரு லேடிய சரியா? அது யாரா வேணாலும் இருக்கட்டும். அந்த லேடிய என்ன சொல்றாங்கன்னா, "அவள் எனது தாயின் தாய்க்கு" ரேகாவோட தாயின் தாய்க்கு இன்னொரு தாய். சரியா? நான் இங்க எழுதுறேன். ரேகா. ரேகா இருக்காங்க. ரேகாவு வந்து ஒரு லேடிய சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த இதுல ரேகாவோட தாய். தாயின் தாய்க்கு ஒரே மகள். சரியா? அப்போ இது ரேகாவோட தாய் நம்பர் 1. இது இவங்களோட தாய். சரியா? நம்பர் 2. பாருங்க, தாயின் தாய்க்கு ஒரே மகள்ன்ட்டாங்க. அப்ப தாயின் தாய்னா யாரு? இந்த 2வது தாய் வந்து பாட்டி. சரியா? அந்த பாட்டிக்கு ஒரே மகள் தான் இந்த லேடின்னு சொல்லிட்டாங்க. சரியா? என் தாயின் தாய்க்கு. அப்போ இந்த லேடிக்கு ஒரே பொண்ணு தான். அப்ப என்னோட தாயோட தாய் தான் அந்த பாட்டி. அப்போ ஒரே பொண்ணுன்னா யாரு? அந்த ரேகாவோட அம்மாவ தான் அவங்க அப்படி சொல்றாங்க காமிச்சு. சரியா? ரேகாவோட அம்மாவ காமிச்சு,
தாயின் தாய்க்கு ஒரே மகள். அவங்க பாட்டிக்கு ஒரே பொண்ணு தான். அப்ப அது யாரா இருக்கும்? அவங்க அம்மாவா தானே இருக்கணும். அததான் தாயின் தாயின்னு சொல்றாங்க. புரியுதா உங்களுக்கு? கொஸ்டின் நல்லா யோசிச்சு பாருங்க. நல்லா ரீட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு புரியும். ரேகா வந்து ஒரு லேடிய காமிச்சு, இது என்னோட தாயின் தாய்க்கு ஒரே மகள்ன்னு சொல்லிட்டாங்கனாலே, அது அவங்களோட அம்மா தான். அப்ப கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? ரேகா அவளுக்கு என்ன உறவுமுறை? இப்படி கேட்குறாங்க. சரியா? ரேகா இது வந்து அம்மான்னு எழுதக்கூடாது. ரேகா தான் இந்த லேடிக்கு என்ன உறவுமுறைன்னு கேட்குறாங்க. அப்ப மகள் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஏன்னா அவங்களோட பொண்ணு தான் ரேகா. அம்மாவ தான் சுட்டி காமிச்சு அவங்க பேசுறாங்க. புரியுதா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இந்த ரீசனிங் சம்ஸ் எல்லாமே இப்படிதான் இருக்கும். நம்ம மூளைய பயன்படுத்தி பண்ற மாதிரி இருக்கும். ஆப்டிட்யூட் எல்லாம் அப்படி இல்ல. ஃபார்முலா தெரிஞ்சா யாரும் போட்டுறலாம். அதனால தான் அவங்க வந்து ரீசனிங் சம்ஸ் எல்லாம் தனியா பிரிச்சிருக்காங்க. சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு புகைப்படத்தில் ஒரு பெண்ணை சுட்டிக்காட்டி ராஜா கூறினார். அவள் அவள் என் அம்மாவின் ஒரே பேத்தி. ராஜாவுக்கு உடன் பிறந்த சகோதரர்கள் இல்லை என்றால் அந்த பெண்ணுக்கும் ராஜாவுக்கும் எப்படி தொடர்பு இருக்கும்? பாருங்க இந்த மாதிரி குடுக்கறதெல்லாம் ஹிண்ட். வேற உடன் பிறந்த சகோதரர்கள் இல்லை, ஒரே பேத்தி அப்படிலாம் குடுக்குறாங்க இல்லையா? அதெல்லாம் ஹிண்ட். அத தான் நம்ம வச்சுக்கணும். பாருங்க ராஜான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. இந்த ராஜா என்ன சொல்றாரு? ஒரு பெண், யாரோ ஒரு பெண்ண சுட்டிக்காட்டி, ஓகேவா? அவள் என் அம்மாவின் ஒரே பேத்தி. அப்போ அம்மாவோட ஒரே பேத்தி. ஒரே பேத்தின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரே பேத்தினா என்னது? அவருங்க வந்து வேற பேரன்பேத்தி கிடையாது. சரியா? ஆனா வேற பையன் இருக்கலாம் இல்லையா? அந்த அம்மாவுக்கு. அதுக்காக என்ன சொல்லிட்டாங்க? ராஜாவுக்கு உடன் பிறந்த சகோதரர்களும் கிடையாதுன்ட்டாங்க. இப்ப இவங்களுக்கு வேற ஒரு பிள்ளையோ, வேற ஒரு அண்ணன் தங்கச்சியோ கிடையாது. அப்போ மொத்தமே ஃபேமிலி ட்ரீயே இவ்வளவுதான். ராஜா, அவங்க அம்மா, அவங்க அம்மாவோட பேத்தி. அவங்க அம்மாவோட பேத்தினா அப்ப யாரா இருக்க முடியும்? அண்ணன் பொண்ணாவோ, தம்பி பொண்ணாவோ, அக்கா பொண்ணாவோ, தங்கச்சி பொண்ணாவோ இருக்க முடியாது. ஏன்னா ராஜா ஒரே ஆளு. அப்போ இந்த ராஜாவுக்கும் இந்த பொண்ணுக்கும் என்ன தொடர்பு? அப்படின்னு கேக்குறாங்க. இந்த ராஜாவுக்கும் இந்த பொண்ணுக்கும் அந்த பேத்தின்னு சொன்ன பொண்ணுக்கும் என்ன தொடர்பு? அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? அப்போ இந்த அம்மா ராஜாவோட அம்மாவுக்கு தான் இது பேத்தி. ஆனா ராஜாவுக்கு இது என்ன? மகள். ராஜாவோட மகள்னால தான் அவங்க அம்மாவுக்கு பேத்தி அப்படின்னு அவரு சொல்றாரு. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா, அவங்களோட பேத்தின்றதுனால வேற பேரன்பேத்தி இருக்கலாம். இல்ல அண்ணன் தம்பியோட பேரன்பேத்தி, அக்கா தங்கச்சியோடதா இருக்கலாம் அப்படின்னு நம்ம நெனச்சுருவோம் இல்லையா? அப்ப ராஜாவுக்கு அந்த பொண்ணு வந்து அம் ராஜா வந்து சித்தப்பாவா இருக்கலாம், பெரியப்பாவா இருக்கலாம், மாமாவா இருக்கலாம். ஏன்னா இது பேத்தின்றது மகன் வழி பேத்தியா இருந்தா ஒரு உறவு வரும். மகள் வழி பேத்தியா இருந்தா. அதுக்கு தான் அவங்க தெளிவா என்ன குடுத்துட்டாங்க, பேத்தியும் ஒரே பேத்தி தான் அந்த அம்மாவுக்கு. ராஜாவுக்கும் கூட பிறந்தவங்க யாருமே இல்லன்ட்டாங்க. அப்போ ராஜாவோட மக தான் அது. அவங்க அம்மாவுக்கு பேத்தியா இருக்கு. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் போலாம். 8த் சம் பாருங்க. ஏ, பி, சி, டி என 4 நபர்கள் உள்ளனர். ஒரு 4 பேர் இருக்காங்க. ஏயின் தந்தை எஃப், ஏயின் மகள் சி, எஃப்பின் தங்கை கே, சியின் அண்ணன் ஜி எனில் ஜியின் மாமன் யார்? புரியுதா? இப்போ ஏ, பி, சி, டின்னு குடுத்துட்டாங்க. நம்ம யார் யாரு, யாருக்கு என்ன ரிலேஷன்றத ஃபேமிலி ட்ரீய ஃபர்ஸ்ட் எழுதிருவோம். பாருங்க ஏ இருக்காரு. ஏ, ஏயின் தந்தை. ஏயின் தந்தை எஃப். சரியா? ஏயின் தந்தை. தந்தை எஃப். இப்போ ஏயின் மகள் சி. பாருங்க மகள். ஏயோட மகள் சி. அதை இங்க எழுதிக்கிறேன். இப்போ எஃப்பின் தங்கை. எஃப்பின் தங்கை கே. பாருங்க எஃப்பின் தங்கை கே. இந்த இடத்துல தங்கைன்னு நான் போட்டுக்கிறேன். நீங்க சைட்லயே எழுதிட்டு போனாலும் போலாம். மேல கீழண்டு. இல்ல இந்த மாதிரி இது தந்தை, இது தங்கை, இது மகள் நாங்கன்னு மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூசன் இல்லாம இருக்கும். எஃப்பின் தங்கை கே. சியின் அண்ணன் ஜி. பாருங்க சியோட அண்ணன். அண்ணன் தான் வந்து ஜி. இது அண்ணன். இப்போ கொஸ்டின் என்ன கேக்குறாங்க?
ஜியின் மாமன் யார்? இப்போ கடைசியா போட்டோம்ல இந்த ஜி. இந்த ஜியோட மாமா இங்க யாருன்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா இந்த சிக்கு ஏவோட பொண்ணு தான் சி. அப்போ ஏவோட பையன் தான் ஜி. சரியா? இவரோட அண்ணன்டா. அப்ப இவரோட தந்தை எஃப் வந்து தாத்தா வரும். அவங்களோட தங்கை இப்படி என்ன வரும்? தாத்தாவோட தங்கச்சி அதுவும் சின்ன பாட்டி அப்படிதான் வரும். இதுல மாமான்னு வேற யாராவது இருக்காங்களா? யாருமே இல்ல. இதுவும் தங்கச்சி, இது அப்பா, இது பாட்டி. அப்ப மாமன் முறையில இதுல யாருமே கிடையாது. யாரும் இல்லை அப்படிங்கிறது தான் ஆன்சர். இந்த மாதிரியும் வரும். அப்ப நீங்க அதுக்குள்ள ஆன்சர் அது எப்படி இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃப்யூஸ் ஆகிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதனால யாரும் இல்லை அப்படிங்கிற ஆன்சர் கூட வரலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். 9th கொஸ்டின் பாருங்க. ஏ என்பவர் எக்ஸின் தந்தை, பி என்பவர் ஒய்யின் தாயார் மற்றும் ஜெட்டின் சகோதரி ஒய் ஆவார் எனில் கீழே உள்ள கூற்றுகளில் எது சரியானது இல்லை? பாருங்க, அந்த மாதிரி டிஃப்ரெண்டா கொஸ்டின் வரும்ன்றதுக்காக தான் இதை நான் கொடுத்துருக்கேன். ஒரு சிலது கொடுத்துட்டாங்க, ஒரு சில கண்டிஷனை அவங்களே கொடுத்து முடிச்சுட்டு யாருக்கு யாரு என்ன உறவு முறைன்னு கேட்கல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது குடுத்துருக்க சம்ல இருக்கிறத ஃபுல்லா நம்ம டேட்டாவா எடுத்து ஒரு ஃபேமிலி ட்ரீய வரைஞ்சு வச்சுக்கணும். அதுல இருந்து இந்த ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டா எது சரியானதுன்றத செக் பண்ணிக்கிட்டே வரணும். ஒவ்வொரு கண்டிஷனும் சரியானதா அப்படின்னு செக் பண்ணிட்டு, ஆனா இங்க எது சரியானதுன்னு கூட கேட்கலாம் கொஸ்டின்ஸ். இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா, எது சரியானது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஃபேமிலி ட்ரீல இந்த கொஸ்டின் இதுல இருக்க 4 ஸ்டேட்மெண்ட்ல ஏதோ ஒண்ணு தவறானதா இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க. எக்ஸ் எக்ஸின் தந்தை ஏ என்பவர் எக்ஸின் தந்தை. சரியா? அப்ப பாருங்க, எக்ஸின் தந்தை தான் ஏ. யாரு? இது தந்தை. நான் எழுதிக்கிறேன். அடுத்தது பி என்பவர் ஒய்யின் தாயார். இப்ப தனியா ஒரு ஆளை சொல்றாங்க. பி அப்படிங்கிறவங்க ஒய் அப்படிங்கிற ஒருத்தரோட தாயார். புரியுதா? அடுத்தது மற்றும் ஜெட்டின் சகோதரி ஒய் ஆவார். அப்போ இந்த ஒய் யாரு? ஜெட் அப்படிங்கிற இன்னொருத்தரோட சகோதரி. சரியா? சகோதரி அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். இப்போ இதுல என்ன இருக்கு? இந்த பி அப்படிங்கிற அம்மாவோட 2 பசங்க தான் இந்த ஜெட்டும் ஒய்யும் அப்படின்னு தெரியுது. அதே மாதிரி எக்ஸ் அப்படிங்கிற ஒருத்தவங்களோட அப்பா தான் ஏ அப்படிங்கிறது தெரியுது. இதுல ஜெட்டின் சகோதரி ஒய், இந்த ஒய் அப்படிங்கிறவங்க லேடி, பெண் அப்படின்னு தெரியுது. ஆனா மீதி எக்ஸும் ஜெட்டும் ஆனா பெண்ணா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியா கொடுக்கல. ஒரு இடத்துல மட்டும்தான் ஜெட்டின் சகோதரி ஒய் ஆவார்னு கொடுத்துருந்தாங்க. ஜெட்டின் சகோதரி இவங்க மட்டும்தான் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கு. சரி, இப்போ இதெல்லாமே நோட் பண்ணிக்கலாம். இப்போ மேபி இது எப்படி இருக்கலாம்னா, இந்த ஏ தந்தையும் பி தாயார்ன்றதும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கலாம். அவங்களோட பசங்க இந்த 3 பேருமா இருக்கலாம். சரியா? ஆனா நம்மளுக்கு அப்படி எதுவும் இருக்குன்னு சொல்லல, இல்லன்னு சொல்லல. அதே மாதிரி எக்ஸும் ஜெட்டும் ஆனா பெண்ணான்றது கொடுக்கல. இதுதான் கண்டிஷன். இப்ப இதை வச்சு நம்ம கொடுத்துருக்கதை செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இது என்னது? பி ஜெட்டின் தாய். பி இந்த ஜெட்டுக்கு தாயா? ஆமா. ஏன்னா ஒய்க்கு சகோதரி. ஒய்யும் ஜெட்டும் சகோதரர்கள்னா பி 2 பேருக்குமே தாயார் தான். இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓகே. ரெண்டாவது ஒய், சரி அதை விட்டுருவோம். ரெண்டாவது கண்டிஷன் தான் ஆன்சர். நான் இப்பயே சொல்லிடுறேன். ரெண்டாவது கண்டிஷன் தான் ஆன்சர். அதனால அதை நான் லாஸ்ட்ல சொல்றேன். மற்றது எல்லாமே நம்ம பார்க்கலாம். பிக்கு மூணாவது கண்டிஷன் பாருங்க. பிக்கு ஒரு மகன் உள்ளார். இப்போ இந்த பி இருக்கு. இந்த பிக்கு ஒரு பையன் இருக்காங்க. ஒய் லேடி, ஜெட்டு தான் மேபி பையனா இருக்கலாம். கரெக்ட் தான். ஆனா ஒருவேளை இந்த ஏயும் பியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தா அந்த ஜெட்டுன்ற இன்னொரு பையனும் இருக்கலாம் இல்லையா? இதுவும் பையனா இருக்கலாம். அதனால இந்த சி அப்படிங்கிறது சாரி, ஒரு மகன் உள்ளாருன்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்ப என்னன்னா இந்த பிக்கு ஒரு பையன் இருக்காங்கன்றாங்க. ஓகே தான், இருக்காங்க. ஒரு பையன் இருக்கிறது உண்மைதான். இந்த எக்ஸ்
பொண்ணா இருக்கலாம், பையனா இருக்கலாம், இவங்களோட பையனா இருக்கலாம், இல்லாமயே இருக்கலாம். அப்படியே எந்த கண்டிஷன் இல்லாட்டி கூட ஒரு பையன் இருக்குது உண்மை. ஏன்னா Z அப்படிங்கிற ஒரு பையன் இருக்காங்க. ஓகேவா? அப்போ இது வந்து சரியானது. அடுத்ததும். அடுத்தது பாருங்க B.A.யின் மனைவி. Bயும் Aவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்னு சொல்றாங்க. மேபி இருக்கலாம். ஏன்னா இல்லன்னு நம்மளுக்கு சொல்றதுக்கான கண்டிஷனும் இதுல இல்ல இல்லையா? அப்போ இது ஒரு தந்தை, இது ஒரு தாய். இவங்களோட பிள்ளைங்க, இவங்களோட பிள்ளைங்கன்றாங்க. அப்ப இருக்கலாம். அப்ப இதுவும் செட் ஆகும். ஆனா, இதுல செட்டே அது எப்படி மேடம் நீங்க இது செட் ஆகும்ன்னு சொல்றீங்கன்னா, ரொம்ப சம்மந்தமே இல்லாம தவறான ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. பி. ஒய்.ஏ.யின் மகன். இந்த ஒய் ஏவோட மகன். ஏன் மேடம் இவங்க 2 பேரும் தந்தை, தாய், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தா, இந்த ஒய் ஏவுக்கும் பிள்ளையா இருக்க சான்சஸ் இருக்கு தானே! அப்டின்னா, பிள்ளையா இருக்க சான்சஸா இருக்கு. ஆனா, மகனா இருக்க சான்சஸ் இல்ல. ஏன்னா, இது ஒரு லேடி அப்டின்னு தெளிவா கொஸ்டின்லயே குடுத்திருந்தாங்க. சகோதரி. புரியுதா? அப்ப இது ஒரு லேடி. ஏவுக்கு இவங்க பொண்ணா இருக்கலாமே தவிர, பையனா இருக்க வாய்ப்பே இல்ல. அப்ப இந்த ஆப்ஷன் தான் தப்புன்னு போது, மீதி 3 ஆப்ஷனும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். புரியுதா? இந்த மாதிரி கூட கொஸ்டின்ஸ் வரும். அது உங்களுக்கு தெரியணும்னு தான் இந்த மாதிரி ஒரு சம் குடுத்து இதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டைப் வரும்போது, இந்த மாதிரி கேட்கறதுக்கு சான்சஸ் நெறைய இருக்கு. நெக்ஸ்ட் சம் பாருங்க. 10th சம், லாஸ்ட் சம். ஒரு விருந்து நிகழ்வில் பாட்டி, அப்பா, அம்மா, 4 மகன்கள் மற்றும் அவர்களது மனைவிகள் உள்ளனர். அடுத்து மகன்கள் ஒவ்வொருவருக்கும் 1 மகன் மற்றும் 2 மகள்கள். மொத்தம் எத்தனை பெண்கள் இருக்கிறார்கள்? இப்போ ஒரு பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டில வந்து ஒரு பெரிய ஃபேமிலி கலந்துக்கிறாங்க. அந்த ஃபேமிலிய பத்தி குடுத்துருக்காங்க. அந்த ஃபேமிலில மொத்தம் பெண்கள் மட்டும் எத்தன பேர் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. இப்ப இது வந்து பிளட் ரிலேஷன் சம்ஸ்ல வருமாண்டா? கண்டிப்பா வரும். ஏன்னா, அவங்களோட பசங்கன்றத நீங்க தெளிவா எழுதுனா தான் உங்களால கண்டுபிடிக்க முடியும். இப்ப பாருங்க பாட்டி, அடுத்து ஒரு அப்பா, அப்புறம் அம்மா. இந்த அப்பா, அம்மாவுக்கு 4 பசங்க. ஓகேவா? 4 பசங்க. அந்த 4 பசங்களையும் நான் வந்து அம் பொண்ணு, பையன் அப்படின்னு பிரிக்கணும் இல்லையா? நான் அதனால என்ன பண்றேன், ஒ பிளஸ்ஸு, மைனஸு. ஒரு பிளஸ்ஸு, ஒரு மைனஸு, ஒரு பிளஸ்ஸு, ஒரு மைனஸ், ஒரு பிளஸ்ஸு, மைனஸ். நீங்க வந்து இவங்கள பிளஸ்ன்னு சொல்றீங்க, இது மைனஸ்ன்னு சொல்றீங்க, அவங்கள தாழ்த்தி சொல்றீங்க, அந்த மாரி எடுத்துக்காதீங்க. இது ஜஸ்ட் ஒரு சிம்பல் தான். புரியுதா? இப்போ ஒவ்வொரு பையனுக்கும் 3 பிள்ளைங்க. புரியுதா? 3 பிள்ளைங்க. யாரு? ஒ ஒரு பையன், 2 பொண்ணு. ஒரு பையன், 2 பொண்ணு. இப்டி. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் 3 பசங்க இப்ப இருக்காங்க அப்டின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்ப இது எல்லாத்துலயும் நீங்க பொண்ணுங்க மட்டும் எத்தன பேரு அப்டிங்கிறத நீங்க பிரிக்கணும். இப்ப பாருங்க. பாட்டி 1, இங்க அம்மா 1, 2, இங்க ஒவ்வொரு மனைவிகளும் இருக்காங்க இல்லையா? அப்போ 3, 4, 5, 6. இங்க 2 பேரு. 2 பேரா எடுத்தோம்னா மொத்தம் 8 பேர் வருவாங்களாங்க. பேரன் பேத்தியர்ல 8 பேர் வருவாங்க. அப்ப 6 + 8 14 பேரு. அப்ப மொத்தம் அந்த பார்ட்டில பெண்கள் மட்டும் 14 பேர் இருக்காங்க. புரியுதா? இந்த மாதிரியும் கொஸ்டின்ஸ் வரும். கவுண்ட் பண்ற மாதிரி அந்த ஃபேமிலிக்குள்ள இருக்கிறவங்கள கவுண்ட் பண்ணி சொல்ற மாதிரி கொஸ்டின்ஸும் வரும். அவ்வளோதான். பிளட் ரிலேஷன்ஸ்ல ஓரளவு என்னென்ன பாசிபிளான என்ன டைப்ல எல்லாம் கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லி நான் எல்லாத்துலயும் ஒரு மாடல் குடுத்துட்டேன். அடுத்து வந்து நம்ம வேற ஏதாவது டைப் தான் பார்ப்போம். டைஸ், கேலண்டர் அந்த மாதிரி சம்ஸ் பார்க்கலாம். பிளட் ரிலேஷன்ஸ் இதோட முடிஞ்சது. நீங்க இந்த பேட்டர்ன்ல வர்ற நீங்க இந்த 10யும் நீங்க நல்லா தெளிவா பார்த்துட்டீங்கன்னா, இந்த பேட்டர்ன்ல இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோ இல்ல வேற உங்களுக்கு ஏதாவது அகாடமில நீங்க ஜாயின் பண்ணியிருக்கீங்க, இல்ல நம்மளே டெஸ்ட் பேட்ச் குடுக்க போறோம். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு லாஜிக்கல் ரீசனிங் முடிஞ்ச உடனே நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு 10 வருஷத்துக்குரிய கம்பைலேஷன் கொஸ்டின்ஸ் குடுப்பேன். அதுலயும் நீங்க செக் பண்ணி பாருங்க. போட்டு பாருங்க. உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் வரும். நீங்க வந்து அத போட பழகணும்.
உங்களுக்கு திரும்ப திரும்ப போட்டு பார்த்தா தான் உங்க கை கடகடன்னு இது உங்க அப்பா, அம்மா, இது சகோதரன் இதுன்னு பிரிச்சு எழுத உங்க கை பழக்கமாகும். ஓகேவா? பிராக்டிஸ் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியான டாபிக் தான். அடுத்த டாபிக்ல திரும்ப உங்கள மீட் பண்றேன். ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. அடுத்த டாபிக்ல உங்கள மீட் பண்ற வரைக்கும் தேங்க் யூ. பை.